ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி டின்னருக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் வதக்கலாம் மாட்டேன். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டுருக்கேன். ஒரு 25-30 வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம் ஒரு 7 பழம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா அலம்பிட்டு அரைக்கணும். பூண்டெல்லாம் நான் போட மாட்டேன். இதுக்கு வரமிளகா பொடி காரத்துக்கு போட்டுப்பேன். மஞ்சப்பொடி, உப்பு போட்டு இதை அரைச்சின்ட்டு மஞ்சப்பொடி, வரமிளகா பொடி, மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா சுருளை வதக்கி கெட்டியாக வைக்கிறேன். ஒவ்வொன்றா காட்டேன். இதை அரைச்சிட்டு வரேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்பாவே முடியாதுன்னு சொல்லும் போது நான் எப்படி இருக்கேன்? எனக்கு புரியுது. நான் வாழ்க்கையில பேசி வச்சிருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அப்பா சொல்லாம நான் இதை பண்ண பெரிய பிரச்சனை எனக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு. கஷ்டமா இருக்கல. இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் யாரும் நம்ப மாட்டேன். நான் நம்புறேன்னா நீ அண்ணன் எனக்கு தெரியும். எந்த நம்புறேன்னா அவன் லவ் பண்ணியிருக்கா. மற்றபடி ஒரு அண்ணிய வளர்த்து நடுவில் போய் நின்று நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டேன். நீ இப்படி சோகமா இருக்குங்கிற அவசியமே இல்லைடா. வாசை என்ன இருந்தா உனக்கு கொண்டாடி ஆகும். அவ்வளவுதானே. இப்போ இருக்க சார் மாயத்துல சொல்லு. அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பெருசா தெரியாத அதுல எந்த சந்தேகமும் வராது. பாருங்க, தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வந்துருக்கேன். போடுவேன். எண்ணெய் கொதிச்சு எண்ணெய் பூரா பிரிஞ்சு வரும். அப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெளியூர் போகணும், ட்ராவலில் போகணுன்னா நீங்கள் இதை ராத்திரி பண்ணி வச்சுட்டு காத்தால இட்லி வாத்து சப்பாத்தி பண்ணி கையில் எடுத்தோம்னா 2 நாள் இருந்தால் கூட கிடவே கிடாது. அரை ஸ்பூன் இது போட்டுக்கிறேன். வரமிளகா அப்படி போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இதோ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு
இதை பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க தனியாக. இது வந்து நீங்கள் 2-3 நாள் ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே ஆகாது, கிடவே கிடாது. இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படியே உங்களுக்கு லாங் ட்ராவல் போகணுன்னா நீங்கள் வெங்காயம் போட வச்சிங்கன்னா இன்னுமே வெறும் தக்காளி நல்லா அரைச்சி கொதிக்க வச்சுட்டிங்கன்னா இன்னுமே கெடாது. அப்படி வேணால் உங்களுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லமெல்லாம் போட மாட்டேன் அதிகமாக. அதனால் இது வந்து பாருங்கோ, இது வந்து சப்பாத்தியில் சைட் டிஷ் தொட்டுக்கலாம். ஸ்மால் லெட்டர் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, பண்ணி பாருங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.